இப்போ இந்த கனெக்ஷனை பாருங்க. டயோடு வந்துட்டு இப்போ நம்ம கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். என்ன கேள்வி வரும்னா, டயோட ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த கோடு போட்ட பக்கம், கோடு போடாத பக்கம் அப்படிங்கிறது இல்ல. இப்போ கோடு போட்ட பக்கம், கோடு போடாத இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல்ல சீரிஸா கனெக்ட் பண்றோமா? பேரலலா கனெக்ட் பண்றோமா? ஒரு சர்க்யூட், ஒரு பேட்டரி இருக்கு. ஒரு லோடு இருக்கு. ஒரு லேம்ப் இருக்குது. இதுக்கு 2க்கும் நடுவுல கனெக்ஷன் ஏற்கனவே போயிட்டு இருக்குது. அந்த கனெக்ஷன கட் பண்ணி இந்த டயோடு சொருக போறோமா? இல்ல அந்த கனெக்ஷன் இருக்கவே இந்த டயோட கனெக்ட் பண்ண போறோமா? கனெக்ஷன் இருக்கவே டயோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது பேரலல் கனெக்ஷன். கனெக்ஷன கட் பண்ணி கனெக்ட் பண்ணோம்னா, அது சீரிஸ் கனெக்ஷன். பேரலல்லயே நம்ம 2 வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, பேரலலா கனெக்ட் பண்ணாலும், அந்த கேத்தோடு கீழ் நோக்கி மைனஸ் கூட கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த கேத்தோடு வந்து பிளஸ் கூட கனெக்ட் ஆயிருந்தா என்ன நடக்கும்? அப்ப இது மாதிரி நீங்க வந்து, ஓ இப்படி இருந்தா இப்படியா அப்படின்னு அந்த அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே டயோடு இவ்வளவுதானா அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் சீரியஸ்லயும். இந்த கோடு போட்ட பகுதி கேத்தோடு முன்னோக்கி இருந்தா எப்படி இருக்கும்? பின்பக்கம் பார்த்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது லோடு பக்கம் கேத்தோடு இருந்தா எப்படி இருக்கும்? சோர்ஸ் பக்கம் கேத்தோடு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்களேன். என்னெல்லாம் நடக்குதுன்னு இந்த சர்க்யூட்ல அந்த வேல்யூ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ முதல் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சோர்ஸ்ல 230 வோல்டேஜ் தான் குடுத்தோம். ஆனா 22 வோல்டேஜா வந்து நிக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க சோர்ஸ்ன்னு எழுதி இருக்கிற இடத்துல 230ன்னு தான் இருக்குது. ஆனா 22 வோல்ட் தான் காமிக்குது. சரி ஆம்பியர் செக் பண்ணுங்க. ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்னா 100, 200 ஆம்ப்ஸ் தாண்டி ஃபுல் கரண்ட் எவ்வளோ அவ்வளோ ஃபுல் கரண்ட் எடுத்துட்டு இருக்குது. எதுக்கு இவ்வளவு கரண்ட் போகுது? ஒரு 1 ஆம்ப்ஸ், 2 ஆம்ப்ஸ், 3 ஆம்ப்ஸ்னா பரவாயில்ல. இப்ப இந்த சோர்ஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த 100 பேரும் ஓடிட்டு இருக்கான். எங்க நோக்கி? டயோட நோக்கி. ஏன் சார் 100 பேர் ஓடணும்? என்ன தேவை இருக்குது? இந்த டயோடுக்கு பாசிட்டிவ் குடுக்கும் பொழுது, இந்த பாசிட்டிவ் முன்னோக்கி வர்ற அந்த பாசிட்டிவ் ஆளுங்கள இந்த டயோடு அப்படியே கொண்டு போய் யார்கிட்ட சேர்த்துதுன்னா, பேட்டரியினுடைய நெகட்டிவ் கிட்ட சேர்த்துது. அப்ப இது வந்து ஒரு ஒயர் மாரி ஷார்ட் சர்க்யூட் மாரி வேலை செய்யுது. பாசிட்டிவ் லைட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா பாசிட்டிவும் கொண்டு போய் நெகட்டிவ்ல சேர்த்திருது. இததான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்ட்டு. இப்ப இந்த டயோடு வந்து இந்த லைட்டுக்கு போற எலக்ட்ரான் எல்லாம் போக விடாம ஷார்ட் பண்ணி இந்த பேட்டரியினுடைய கரண்ட் எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்குது. அப்ப இந்த டயோடு ஒன்னா புகஞ்சு போயிடும், வெடிச்சு போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த ஒயர் வெந்து போயிடும். அப்படி இல்லைன்னா பேட்டரியில இருக்கிற பவர் எல்லாம் சீக்கிரமா வீணா போயிடும், பேட்டரி சூடாயிடும். இப்ப இதுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க, யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்க போன் ஆயிடுவாங்க. இப்ப பெரிய டயோடு ஒரு 50 ஆம்ஸ் தாங்குற அளவுக்கு டயோடு போட்டிருக்கோம். நல்ல மொத்த ஒயர். பேட்டரி வந்து சின்ன பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி அந்த மாதிரி போட்டீங்கன்னா பேட்டரி சூடாகி பேட்டரி வெந்து போயிடும். இல்ல சார் பேட்டரி வந்து ஒரு பெரிய கார் பேட்டரி, ஒயர் வந்து நல்லா மொத்த ஒயர். டயோடு வந்து ஒரு நம்ம நம்ம சர்க்யூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல 1 ஆம்ஸ் 2 ஆம்ஸ் டயோடு அப்படின்னா டயோடு உடனே வெடிச்சு போயிடும். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்ல ஃபுல் கரண்ட் போகும். ஃபுல் கரண்ட் போகும்போது அந்த இது வெடிச்சு போயிடும். இப்ப இந்த கனெக்ஷன் நமக்கு சரியான கனெக்ஷன் இல்லை. இப்படி எப்பவுமே பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோம்னா அந்த அப்பவே அந்த சர்க்யூட் வீணா போயிடும். அந்த டயோடு வீணா போயிடும். போட்டு பிரயோஜனம் இல்லை. சோ இப்ப இந்த மறுபடியும் அடுத்தது வந்துடலாம். பேரலல்லயே தலைகீழா போட்டா என்னங்க நடக்கும்? எப்பெல்லாம் பாசிட்டிவ் வருதோ அப்ப வந்து இந்த கேத்தோடு வழிவிடாது. இந்த கோடு போட்ட பகுதி ரெட் கலர் லைனை வழிவிடாது. தடை போட்டு வச்சிருக்குது. அப்படின்னா இந்த மேல இருந்து கீழே எந்த எலக்ட்ரானும் போகாது. அப்ப இது வந்து ஒரு ஓபன் சர்க்யூட். ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா இந்த டயோடு தலைகீழா போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஓபன் சர்க்யூட். இந்த டயோடு போட்டாலும் இந்த லைட் எரியும். இந்த டயோடு போடலனாலும் லைட் எரியும். அப்ப இந்த டயோடு இங்க இருந்து எந்த யூஸுமே இல்ல. நீங்க முன்பக்கமா போட்டீங்கன்னா சர்க்யூட்டை ஷார்ட் பண்ணி விட்டுரும். இப்படி திருப்பி கனெக்ட் பண்ணீங்கன்னா அது எந்த தொந்தரவும் பண்ணாம அது பாட்டுக்கு சும்மா தான் இருக்கும் இந்த சர்க்யூட்ல. அப்போ டயோட லோடு கூட பேரலலா கனெக்ட் பண்ண வேண்டிய தேவைகள் எதுவும் இல்ல. எல்லா இடத்துக்கும் இது மேட்ச் ஆகாது. எல்லா இடத்துக்கும்னா 99% நான் சொல்ற விளக்கத்த சொல்ல. அதாவது ஒரு ரிலேக்கு பக்கத்துல ஒரு கான்டாக்டருக்கு பக்கத்துலலாம் டயோட ரிவர்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் வேலைக்காக. அத பத்தி அப்ப பார்க்கலாங்க. நம்ம பேசிக்ஸ் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால நமக்கு தேவையானது முக்கியமானத மைண்ட்ல வச்சுக்குவோம். இதே டயோட சீரிஸா கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. பாசிட்டிவ் நேரா வந்து சுவிட்ச் வழியா டயோடுக்கு ஆனோடுக்கு போகுது. அப்ப அந்த டயோடு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த சுவிட்ச் எப்படி முதல் சுவிட்ச் எப்படி வேலை செஞ்சோ அதே மாதிரி இந்த சுவிட்சும் வந்துட்டு இது சுவிட்சா வேலை செஞ்சு அப்படியே வழி விட்டுரும். இந்த டயோடு எந்த கரண்ட் வோல்டேஜும் எடுத்துக்காம அப்படியே வழி விட்டுரும். அப்போ இந்த லைட்டுக்கு போக வேண்டிய கரண்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. எவ்வளவு 0.43 ஆம்ஸ். வோல்டேஜ் என்ன 230 கொடுத்து 229 அப்படியே கிட்டத்தட்ட பக்கமா வந்துருச்சு. அப்படியே 230 வோல்டேஜ் பக்கமா லைட் வந்து ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்குது.
டயோட்ல கொஞ்சம் மைன்யூட் டிராப் இருக்கும் 0.7 வோல்ட். நீங்க அத பத்தி இப்போ வொரி பண்ண வேண்டாம். டயோடு ஒரு சுவிட்சா நெனச்சுக்கோங்க. முன்பக்கம் கரண்ட் வரும்போது எந்த தொந்தரவும் இல்லன்னு சொல்லி அது வழி விட்டுருச்சு. லோடுக்கும் இப்ப எந்த தொந்தரவும் இல்ல. லோடுக்கு வோல்டேஜும் குறையல, கரண்ட்டும் குறையல. டயோடு வோல்டேஜையும் குறைக்காது, கரண்ட்டையும் குறைக்காது. டைரக்ஷன் கரெக்ட்டா இருந்தா சுவிட்ச் மாரி ஆன் ஆயிடும். அவ்வளவுதாங்க. சீரிஸா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். டைரக்ஷன் கரெக்ட்டா இருக்கு. பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் இருக்கு. கரெக்ட்டா வேலை செய்யுது. இப்ப இத பாருங்களேன். 2வது சர்க்யூட்ல பாசிட்டிவ் எடுத்துட்டு வந்து கேத்தோட்ல குடுத்துருக்கிறோம். கேத்தோடு வழியா பாசிட்டிவ் உள்ள வர அலோவ் பண்ணாது. உள்ள வழி விடாது இந்த டயோடு. அப்போ இந்த பக்கம் கரண்ட்ட போக விடல. டயோடுக்கு முன்னாடி கரண்ட் இருக்கு, பின்னாடி போக விடல. வழி இல்ல. இந்த சர்க்யூட்ட ஓப்பன் ஆக்கி விட்டுருச்சு. சர்க்யூட் ஓப்பன் அப்படின்னா கரண்டே போகாது. கனெக்ஷன் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்குது. ஆனா டயோடு இப்படி தலைகீழா இருக்கிறதுனால, பாசிட்டிவ், நெகட்டிவ் மாறி இருக்கிறதுனால, இந்த லைட்டுக்கு எந்த சப்ளையும் போக விடல. லைட்டுக்கு வோல்டேஜும் 0, மொத்த கரண்ட்டும் 0. அப்போ டயோட நீங்க ஃபார்வர்ட்ல கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் வரும்போது லோடுக்கு வேலை செய்ய விடும். நெகட்டிவ் வரும்போது லோடுக்கு போகிற கரண்ட்டை நிறுத்திக்கும். இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க டயோடு. எல்லா இடத்துலயும் நீங்க டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல வந்துட்டு ஆடியோ ஆம்பிளிஃபையர் இல்ல ஹோம் தியேட்டர் இல்ல என்னலாம் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மென்ட் பாக்குறீங்களோ, சார்ஜர், எஸ்எம்பிஎஸ், இண்டஸ்ட்ரியில வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் எங்கெல்லாம் நீங்க டயோடு பாக்குறீங்களோ, டயோடு இந்த வேலையை தாங்க செய்யும். முன்பக்கம் சப்ளை வரும்போது அத அப்படியே வழி விட்டுரும். பின்பக்கம் சப்ளை வந்துச்சுன்னா அத வழி விடாது. டயோட பேரலலா கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில இடத்துல தவிர அந்த காயிலுக்கு பக்கத்துல தவிர மீதி எங்கேயுமே பேரலலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருக்க மாட்டாங்க. டயோடு சீரிஸா மட்டும் தான் இருக்கும். இவ்வளவுதாங்க டயோடு. டயோடு வந்து பாத்தீங்கன்னா, வெறும் 2 கம்பி வச்ச மாரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. 2, 3 டயோட கம்பைன் பண்ணி பேக்கேஜாவும் வரும். இப்ப 4 டயோடு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இல்லன்னா பேக் டு பேக் டயோடுன்னு சொல்லுவோம். 2 டயோடு முன்னாடி பின்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி கூட டயோடு வரும். நீங்க வந்து வெறும் இந்த 2 கம்பி தான் டயோடுன்னு நெனச்சுக்காதீங்க. பாசிபிள் சேஞ்சஸ் என்னலாம் நடக்குங்க? பேரலல்ல கனெக்ட் பண்ணா, ஒண்ணா சர்க்யூட்ட ஓப்பன் பண்ணி விடுது, இல்லன்னா ஷார்ட் பண்ணி விடுது. அவ்வளவுதான். அப்போ வோல்டேஜ், கரண்ட், பவர்லாம் என்ன ஆகும்? அது பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. பேரலல்ல இது ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகாது. இது நமக்கு யூஸ் யூஸ் ஆகாது. சீரிஸ்ல என்ன ஆகுது? சர்க்யூட் ஓப்பன் பண்ணி விடுது. எப்போ? ரிவர்ஸ்ல இருக்கும்போது. சர்க்யூட் ஓப்பன் பண்ணி விட்டா வோல்டேஜும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, பவரும் கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஆ சர்க்யூட் ஓப்பன் ஆனனால எல்லாமே 0 தான். ஷார்ட் பண்ணி விடுதா? இல்ல, ஷார்ட் பண்ணல. அப்ப என்ன பண்ணி விடுதுங்க சர்க்யூட்ட? சீரிஸ்ல டயோடு சர்க்யூட்ட குளோஸ் பண்ணி விடுது. கரெக்ட்டான டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா. ஓப்பன் எப்ப பண்ணி விடுது? தப்பான டைரக்ஷன் இருந்துச்சுன்னா, ஓப்பன் பண்ணி விட்டுரும் சர்க்யூட்ட. ஓப்பன்னா அத வேலை செய்ய விடாம நிறுத்திக்கும். கரெக்ட்டான டைரக்ஷனா இருந்தா வொர்க் பண்ண வைக்கும். வோல்டேஜ், கரண்ட் ஏதாவது குறைஞ்சுச்சா? எதுவும் குறையல. இவ்வளவுதாங்க இந்த டயோட பத்தின அனாலிசிஸ். இதே மாதிரி கெப்பாசிட்டர் என்னங்க பண்ணும்? நெறைய பேத்துக்கு 90% ஆளுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் என்ன நடக்குங்கிறதே ஐடியா இருக்கு. கெப்பாசிட்டரா இது வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணும். அவ்வளவுதான். இத தாண்டி கெப்பாசிட்டர் வந்து ஏசி சப்ளை குடுக்கும்போது வேற மாதிரி வேலை செய்யுங்க. டிசி சப்ளை குடுக்கும்போது வேற மாதிரி வேலை செய்யும். ஏசி சப்ளை குடுக்கும்போது கப்ளிங் கெப்பாசிட்டர், லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர் அந்த மாரிலாம் யூஸ் ஆகும். அது உங்களுக்கு டெமோவே காமிக்கிறோம். டெமோனா அந்த அத பிராக்டிகலாவே நம்ம எல்லாம் கனெக்ஷன் குடுத்து ரியலாவே பார்க்கலாம் வீடியோல. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த என்னன்னு ஒரு புரிதலுக்கு மட்டும் வந்துருவோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி இப்ப சொன்ன மாரி தான். 2 விதமா கனெக்ஷன் குடுக்கலாம். ஒண்ணு சீரியஸ், இன்னொன்னு பேரலல். ஒரு சோர்ஸ், ஒரு லைட் நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்கு. 2க்கும் நடுவுல கொண்டு வந்து பேரலலா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிடுறோம். இது என்ன செய்யும்னா, எதுவுமே பண்ணாது. அது பாட்டுக்கு பேசாம இருக்கும். சர்க்யூட் எதுவும் தொந்தரவு பண்ணாது. இது இருந்தாலும் அதுதான் வேலை நடக்கும். இது இல்லனாலும் அதுதான் வேலை நடக்கும். டிசி சப்ளைல. நம்ம ஏசிய பத்தியே பேசல. டிசி சப்ளைல நீங்க சோர்ஸ் குடுத்த உடனே லோடுக்கும் பவர் போகும். கெப்பாசிட்டருக்கும் அந்த பவர் போய் ஸ்டோர் ஆயிடும். கொஞ்சம் அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி அது வந்து கொஞ்சம் பவர் சின்ன பேட்டரி மாரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பேட்டரி எடுத்த உடனே அந்த கொஞ்சம் பவர் வந்துட்டு இந்த லோடுக்கு சும்மா ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் இல்ல ஒரு மில்லி செகண்ட் அந்த பவர் லோடு குடுக்கும். இத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா எப்படி இது ஃபில்டரா வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல பேரலலா கனெக்ட் பண்ணும்போது ஒண்ணும் தொந்தரவு இல்ல. ஒரு கெப்பாசிட்டர டிசி சப்ளைல லோடுக்கு சீரிஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் சர்க்யூட்டா வேலை செய்யும். சர்க்யூட்ட வேலை செய்ய விடாது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் எந்த இதுவும் இல்ல. அது ஃபங்ஷன் ஆகாது. சர்க்யூட்க்கு எந்த கரண்ட்டும் போகாது. டிசி சப்ளைல மட்டும் நான் சொல்றது பொருந்தும். டிசி சப்ளைல
கெப்பாசிட்டர் சீரிஸா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கும்போது, சர்க்யூட் எந்த இதுவும் ஃபங்ஷன் ஆகாம ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். பேரலலா கனெக்ட் ஆயிருக்கும்போது, கெப்பாசிட்டர் சப்ளைவ ஸ்டோர் மட்டும் பண்ணும். கெப்பாசிட்டர் ஸ்டோரேஜ் எலமெண்டா வேலை செய்யும். இவ்வளவுதாங்க கெப்பாசிட்டர். டிசில நம்ம ஏசிய பார்க்குற அன்னைக்கு அப்ப பேசிக்கலாம். இது கெப்பாசிட்டர் இத தாண்டி வேற எந்த பெரிய வேலையும் செய்ய போறதில்ல. அதனால கெப்பாசிட்டர் பத்தி நீங்க இதே பண்ணிக்க வேண்டாம். கன்ஃப்யூஷன் குழப்பத்துல இருக்க வேண்டாம். அதே மாரி கெப்பாசிட்டர்னா, நீங்க வந்து இந்த எலக்ட்ரோலைட்டிக் இந்த கேன் மாரி இருக்கும்னு மட்டும் நெனச்சுக்க வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேங் கெப்பாசிட்டர். இந்த மாரி பழைய கேங் கெப்பாசிட்டர் இப்போ நமக்கு எதுவும் அதிகம் யூஸ் ஆகுறது இல்ல. இந்த மாரி வேரியபிள் கெப்பாசிட்டர், செராமிக் கெப்பாசிட்டர், அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் அந்த மாரிலாம் வேற வேற விதமா, வேற வேற அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி, வோல்டேஜ்க்கு ஏத்த மாதிரி இந்த வித்தியாசமா கிடைக்குங்க நம்மளுக்கு கெப்பாசிட்டர். பிக்கோ ஃபெரட் அந்த மாரி சொல்லுவோம். என்எஃப், பிஎஃப், யுஎஃப் அப்படி சொல்லுவோம். அந்த வேல்யூக்கு ஏத்த மாரி இதனுடைய ஷேப்பும், இந்த வோல்டேஜ்க்கு ஏத்த மாரி ஷேப்பும் இருக்கும். கரெக்ட்டா சொல்லணும்னா, 0.1 மைக்ரோ ஃபாரட்டுக்கு இந்த பிரவுன் கலர்லயும் நம்மளுக்கு கெப்பாசிட்டர் கிடைக்கும். இந்த மாரி டிஸ்க் ரவுண்டு. இந்த கெப்பாசிட்டர் டைப்பும் நம்மளுக்கு கிடைக்குங்க. செராமிக் டைப் இந்த பச்சை கலர் இருக்கு பாருங்க. அதுவும் கிடைக்கும். சார் அப்ப இதுவும் 0.1 அதுவும் 0.1னா என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, இந்த பச்சை கலர்ல இருக்கிறது வோல்டேஜ் அதிகமா தாங்கறதுக்காக கொஞ்சம் பெருசா செஞ்சிருப்பாங்க. இந்த டிஸ்க் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, வோல்டேஜ் கம்மியா தாங்கும். உதாரணமா 0.1 மைக்ரோ ஃபாரட் ஒரு 50 வோல்ட்டுக்கு பிரவுன் கலர போடலாம். 0.1 மைக்ரோ ஃபாரட் ஒரு 150, 200 வோல்ட்டுக்கு இத யூஸ் பண்ணலாம். எதுன்னா அந்த பச்சை கலர் யூஸ் பண்ணலாம். அத விட இன்னும் அதிகமா போகும்போது இந்த ப்ளூ கலர் அந்த மாரிலாம் வருங்க. சோ எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் தான். இதுல என்ன நடக்கும்? பேரலலா கனெக்ட் பண்ணா, ஓப்பன் பண்ணி விடுதா, ஷார்ட் பண்ணி விடுதா சர்க்யூட்ட? ஒரு பிரச்சனையும் பண்ணல. அப்போ வோல்டேஜ் கரண்ட் பவர்ல ஏதாவது மாறுதா? எதுவும் மாறல. ஆனா வோல்டேஜ ஸ்டோர் மட்டும் பண்ணி வச்சுக்குது. சீரிஸா கனெக்ட் பண்ணா என்ன பண்ணுது? சர்க்யூட்ட ஓப்பன் பண்ணி விடுதா? ஆமா. சர்க்யூட்ட ஓப்பன் பண்ணி விடுது. இனிமே நம்ம அத பத்தி பேசவே தேவையில்ல. ஏன்னா சர்க்யூட் ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் மீதி வோல்டேஜ், கரண்ட், பவர் எல்லாம் 0. சோ கெப்பாசிட்டர் ஒரு சர்க்யூட்ல என்ன விளைவ ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தாச்சுங்க. அடுத்து இண்டக்டர். சார் 100க்கு 99% பேர் இண்டக்டர்ல ஒரு புரிதல் இல்லாமலே இருக்காங்க. இண்டக்டர் பயன்படுத்துவாங்க. இண்டக்டர் இந்த இடத்துல போட்டா இதாகுது எல்லாம் ஓரளவுக்கு ஐடியால இருப்பாங்க. பட் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருப்பாங்க. இண்டக்டர் ஏன்னா அதிகம் நம்ம இண்டக்டர ரெகுலரான சர்க்யூட்ல பார்க்கறது இல்ல. பட் இண்டக்டரும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒரு பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எடுத்த உடனே இண்டக்டர் போட்டிருப்பாங்க. ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் போட்டிருந்தோம்னா, அதுல இண்டக்டர் போட்டிருப்பாங்க. நெறைய இடத்துல இண்டக்டர் வந்து பயன்படுத்துவாங்க. அம் இதுல அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா, ஏசில தான் இண்டக்டர பயன்படுத்துவாங்க. டிசில பெரும்பாலும் இண்டக்டருக்கு வேலை ஒண்ணும் கிடையாது. அத மீறி டிசில இண்டக்டர் இருந்துச்சுன்னா, பக் பண்றதுக்கு, பூஸ்ட் பண்றதுக்கு. இப்போ 5 வோல்டேஜ்ல இருந்து 20 வோல்ட்டா மாத்துறதுக்கு, ஒரு 20 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட், 48 வோல்ட்ன்னு வோல்டேஜ வந்து டிஃபர் பண்றோம்ல. குறைக்கிறதுக்கும், கூட்டுறதுக்கும் அந்த இடத்துல இந்த இண்டக்டர பயன்படுத்துறோம். அது மட்டும் தான் பயன்பாடு. ஒண்ணும் வேற எதுவும் ஃபில்டருக்கு வேலை கிடையாது. ஏசி சப்ளைல மெயினா ஃபில்டரா வேலை செய்யும். டிரான்ஸ்ஃபார்மராவும் வேலை செய்யும் இண்டக்டர். அத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இண்டக்டர் ஒரு பெரிய ஃபங்ஷன் பெரிய வேலைகள செய்யுது. நம்ம பயன்படுத்துற எல்லா டிவைஸ்லயும் இண்டக்டர் இருக்கும். இப்ப இண்டக்ஷன் ஸ்டவ்ன்னு சொல்றோம். பேரே இண்டக்ஷன் ஸ்டவ். அங்க இண்டக்டர் தான் பெரிய வேலைய செய்யுது. அதே மாரி நம்ம எல்இடி டிவி, ஆம் மொபைல் சார்ஜரு, லேப்டாப் சார்ஜரு, லேப்டாப்க்குள்ள எல்லா இடத்துலயும் இண்டக்டர் இருக்குங்க. ஸோ இண்டக்டரோட இதான் இந்த மாரி பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க. இப்ப நீங்க பார்க்குற மாரியான சின்ன இதுல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க. இந்த ரவுண்டாவும் இருக்கும். இந்த ஸ்கொயரா இருக்கு பாருங்க. கருப்பு கலரா ஸ்கொயரா. இது ஹோம் தியேட்டர் ஆடியோ ஆம்பிளிஃபையர்ல இருக்கு. இல்ல வந்துட்டு ம் எல்லா எல்லா சிஸ்டம்லயும் ஸ்பீக்கர் சிஸ்டம்ல வேற எங்க வேணும் எல்லா இடத்துலயுமே எல்லா இதுலயும் இன்க்ளூட் ஆகி வரும் இண்டக்டர். இந்த இண்டக்டர் 2டே விஷயம் தான். ரெசிஸ்டர் மாரி இதுக்கு போலாரிட்டி கிடையாது. பிளஸ், மைனஸ் கிடையாது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பேரலலா போட்டா என்ன நடக்கும்? சீரிஸா போட்டா என்ன நடக்கும்? ஒரு சர்க்யூட், அதுல ஒரு பேட்டரி இருக்கு, ஒரு லோடு இருக்கு. இப்ப இந்த பேட்டரிக்கும், லோடுக்கும் போயிட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாம நடுவுல இந்த இண்டக்டர ஜாயின் பண்றேன். இந்த இண்டக்டர் வந்து பக்காவான ஒரு ஷார்ட் சர்க்யூட்ட இங்க ஏற்படுத்தும். அந்த லைட்டுக்கு கரண்ட் எதையும் போக விடாம இந்த இண்டக்டரே அங்க ஷார்ட் ஆயி நிறுத்திரும். இண்டக்டர் வந்து நார்மல் ஒயர் தான். ஒரு ஒயர குறுக்க போட்ட மாரி. அப்போ இண்டக்டர அ பேரலலா டிசில தேவையில்லாம பயன்படுத்த மாட்டாங்க. பேரலலா பயன்படுத்த மாட்டாங்கப்பா டிசில இந்த மாரி பயன்படுத்த மாட்டாங்க. சரிங்க. டிசில சீரிஸா போடுவாங்களா? அதுவுமே ஃபில்டருக்காக போடுவாங்க. பட் அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். வொர்ஸ்ட் கேஸ். அதனால நீங்க அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க தேவையில்ல. டிசில இண்டக்டர சீரிஸாவும் பயன்படுத்த மாட்டாங்க.
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க டிசி பக்ல யூஸ் பண்ணுவாங்க, பூஸ்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்ஃபெட், டிரான்சிஸ்டர் அந்த மாரி போட்டு அத வேற மாரி ஃபங்ஷன் பண்ண வைப்பாங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இண்டக்டரோட பேசிக்கா ஒரு சர்க்யூட்ல சீரிஸா கனெக்ட் பண்ணா என்ன ஆகுது? பேரலலா கனெக்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். டிசி சப்ளைல இண்டக்டர வந்து பெருசா இப்ப நீங்க வொரி பண்ணிக்க வேண்டாம். இண்டக்டர் டாபிக் வரும்போது டீட்டெயிலா அத பார்த்துரலாம். சோர்ஸ்க்கும், லோடுக்கும் இண்டக்டர பேரலலா கனெக்ட் செஞ்சோம்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். பேரலலா கனெக்ட்டே செய்யக்கூடாதுங்க. அப்ப சோர்ஸ்க்கும், லோடுக்கும் சீரிஸா இண்டக்டர் கனெக்ட் பண்ணா என்ன செய்யும் அப்டின்னா, திடீர்னு கரண்ட் அதிகமாவறத தடுக்கும். மத்தபடி வோல்டேஜ் எதுவும் தொந்தரவு பண்ணாது. இப்போ உதாரணமா இந்த சர்க்யூட்ல 0.43 ஆம்பியர் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்கு திடீர்னு 4 பேர் 8 பேரா வரன்னு நெனைக்கிறாங்க. அப்ப இந்த இண்டக்டர் போக விடாது. நீங்க ஏற்கனவே 4 பேர் தானே வந்துட்டு இருந்தீங்க. இப்பவும் 4 பேரா வாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 5 பேர் வாங்க. அப்புறம் கொஞ்சம் 6 பேர் வாங்கன்னு மெதுவா தான் இத அதிகமாக்க விடும். திடீர் மாறுதல ஏத்துக்காது இந்த இண்டக்டர். கரண்ட்ட மட்டும். வோல்டேஜ்ல வித்தியாசம் இருந்தா அத பத்தி இது வொரி பண்ணாது. கரண்ட்ல வித்தியாசம் இருந்தா, என்னங்க எதுக்குங்க நீங்க திடீர்னு அதிகமாவறீங்க? அப்படி ஆகுற மாரி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆகுங்க. திடீர்னுலாம் ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த இண்டக்டர் வந்து இந்த லோடுக்கு போற திடீர்னு அதிகமாகக்கூடிய கரண்ட். அந்த திடீர்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. சடன் சேஞ்ச். திடீர்னு மாறக்கூடிய கரண்ட்ட இது வந்து ஏத்துக்காது. அது ஒண்ணு மட்டும் டிசில சீரிஸ்ல பயன்படுத்துவாங்க. திடீர் மாறுதல் கரண்ட் எங்கெல்லாம் ஒத்துக்காதோ அந்த இடத்துலலாம் முன்னாடி இண்டக்டர் போட்டுருவாங்க. இப்போ இது பேரலலா யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட் ஆயிடும். சீரிஸா யூஸ் பண்ணலாம். சர்க்யூட்ட ஓப்பன் பண்ணாது, ஷார்ட்டும் பண்ணாது. வோல்டேஜையும் குறைக்காது, கரண்ட்டையும் குறைக்காது, பவரையும் குறைக்காது. ஒரே ஒரு நேரத்துல திடீர்னு கரண்ட் மாறுனா, அத கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிவிடும். டக்குன்னு மாற விடாது. ஃபைனலா டிரான்சிஸ்டர். இது இப்ப நான் சொன்ன வரலும் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க எலக்ட்ரிக்கல்ல, எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு 50% முழுமையா அதான் 50% தேவையான அளவு நீங்க கத்துக்கிட்ட மாரி அர்த்தங்க. மீதி வந்து நம்ம இன்னும் ஐசி மத்ததெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இல்ல வந்துட்டு எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது, ஆம்பிளிஃபையர் அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஒரு டயோடு, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், இண்டக்டர் சீரிஸா போட்டா என்ன ஆகும்? பேரலலா போட்டா என்ன ஆகும்? ஆ இருந்தா என்ன ஆகும்? இல்லன்னா என்ன ஆகும்? இத பத்தி அனலைஸ் பண்ணிட்டாலே, நீங்க வந்துட்டு ஒரு ஒரு பேசிக்கா ஒரு காம்போனன்ட்லாம் எதையும் துணிஞ்சு உங்களால ஒர்க் பண்ற அளவுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஒர்க் பண்ண உங்களுக்கு இது ட்ரைனிங் ஆகும். இப்ப நம்ம வெறும் காதுல கேட்கறனால மட்டும் அங்க எல்லாம் நடந்துராது. இந்த நீங்க புரிஞ்சுகிட்டத அங்க நீங்க பயன்படுத்தி ஒரு ட்ரபிள் ஷூட் அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களோட ட்ரபிள் ஷூட்டோட டைம் 1/2 மணி நேரத்துல செய்ய வேண்டியது ஒரு 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சுருவீங்க. அதுக்கப்புறம் இதுதான் ப்ராப்ளமா இருக்கும். நீங்க ஒரு ஒரு டவுட் வந்ததுன்னா, அதிகபட்சம் அதே தான் ப்ராப்ளமா இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரியும் பொழுது. கான்செப்ட் புரியாம இருந்தா நம்மளுக்கு அத பார்த்த உடனே ரெசிஸ்டர் போயிருக்குமா? டயோடு போயிருக்குமா? கெபாசிட்டர் போயிருக்குமா? என்ன போயிருக்குன்னே தெரியல. டிரான்சிஸ்டர் பிரச்சனையா இருக்குமான்னு மல்டிமீட்டர் எடுத்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி, சும்மா ரேண்டமா வேலை செய்ற மாரி இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சது அப்படிங்கும்போது, நீங்க நேரடியா எங்க ப்ராப்ளமோ அத ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணிருவீங்க. குறைஞ்ச நேரத்துல. அதுதாங்க இதனோட அப்ஜெக்டிவ். பிராக்டிகலாவும் நம்ம இத பார்க்கலாம். சரி ஃபைனலா நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்துருவோம். டிரான்சிஸ்டர்லயே அ ஒரு ஒரு கண்டிஷன சேர்த்திக்க வேண்டியதா இருக்கு. டிரான்சிஸ்டர் 2டே விஷயம் தான். ஒண்ணு சீரிஸா வேலை செய்யும். இன்னொன்னு பேரலலா வேலை செய்யும். இவ்வளவுதான் விஷயங்க. ஆனா டிரான்சிஸ்டர் பேஸ்க்கு சப்ளை குடுக்கும்போது மட்டும் தான் வேலை செய்யும். அப்ப நான் என்ன செக் பண்ணணும்? சீரிஸ் கனெக்ஷன்ல பேஸ்க்கு சப்ளை இல்லன்னா என்ன ஆகும்? பேஸ்க்கு சப்ளை இருந்தா என்ன ஆகும்? அப்புறம் பேரலல் கனெக்ஷன்ல பேஸ்க்கு சப்ளை இல்லன்னா என்ன ஆகும்? பேஸ்க்கு சப்ளை இருந்தா என்ன ஆகும்? இவ்வளவுதாங்க நான் செக் பண்ண வேண்டியது. ஒரு சோர்ஸ், ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டோம். ஒரு லைட் எடுத்துக்கிட்டோம். இந்த பேட்டரிக்கும், லைட்டுக்கும் நடுவுல இந்த ஒரு டிரான்சிஸ்டர கீழ சொருகியிருக்கேன். இதுல குறி வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆரோ வந்து கீழ் பக்கமா போட்டிருக்குது. இதுக்கு பேரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். நாட் பர்மிட் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். உள்ள விடாது. நாட் பர்மிட் அப்படின்னா வெளிய போ அப்படின்னு அர்த்தம். நாட் பர்மிட் அப்படிங்கிறத அதனால கீழ போட்டிருக்கேன். இது வந்து நெகட்டிவ வாங்கி வேலை செய்யக்கூடிய டிரான்சிஸ்டர். இதுவே பிஎன்பி டிரான்சிஸ்டரா இருந்தா, இந்த டிரான்சிஸ்டர நான் வந்து இந்த ரெட் கலர் லைன்ல போட்டிருப்பேங்க. என்பிஎன் டிரான்சிஸ்டரா இருக்கிறதுனால ப்ளூ கலர் லைன்ல போட்டிருக்கேன். சரி இப்ப மாத்தி போட்டா என்ன ஆகும்? இப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டர மேல கொண்டு போய் போட்டா என்ன ஆகும் அப்டின்னா, ப்ராப்பரா வேலை செய்யாது. அதனுடைய வேலைய அது சரியா செய்யாது. அப்போ ம், இந்த என்பிஎன், பிஎன்பி எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இது ஒரு பேசிக் அப்படிங்கிறனால நான் நேரடியா பிஎன்பி மட்டும் சாரி என்பிஎன் மட்டும் பயன்படுத்திருக்கேன். நாட் பெர்மிட் என்பிஎன் டிரான்சிஸ்டர நெகட்டிவ்ல போட்டு வச்சிருக்கிறோம். சார் பாசிட்டிவ் சப்ளை ரெட் கலர் லைன் வழியா நேரா போகுது. லோடுக்கு போகுது. லோட்ல இருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நோக்கி வெளிய வர ட்ரை பண்ணிட்டு இருக்குது.
அப்படி நெகட்டிவ் வெளியில வர்ற இடத்துல இந்த டிரான்சிஸ்டர் சர்க்யூட்ட ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்கு. டிரான்சிஸ்டர் Q2 BD139 அப்படின்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? இது சர்க்யூட்ட ஓபன் பண்ணி வச்சு புடிச்சிட்டு இருக்குங்க. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் சர்க்யூட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்கு. அதனால கரண்ட் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. இப்போ அதே பேஸுக்கு தனியா ஒரு பேட்டரி வச்சு சின்னதா ஒரு நம்ம வந்து ரிமோட் பேட்டரி மாதிரி ஒரு பேட்டரி வச்சு பேஸுக்கு சப்ளை கொடுக்குறோங்க. சப்ளை கொடுத்த உடனே அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகி இந்த லைட்டுக்கு என்ன கரண்ட் போகணுமோ அது அப்படியே வழி விட்டுருது. சார் அப்படின்னா சுவிட்ச் மேல இருக்க சுவிட்சும் கீழ இருக்க சுவிட்சும் ஒரே மாதிரி தானே வேலை செய்யுது. மேல சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. கீழ வந்து சுவிட்ச் போடுறதுக்கு பதிலா சப்ளை 5 வோல்ட் கொடுத்தா லைட் எரியுது. அப்ப இது சுவிட்ச் அப்படின்னு கேட்டா டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது. சுவிட்ச் தாங்க. டிரான்சிஸ்டர் ஆக்டிங் as a எலக்ட்ரானிக் சுவிட்ச். மேல இருக்கிறது கையில அழுத்தணும். இதுக்கு நீங்க சப்ளை கொடுக்கணும். இப்ப இந்த சார் நீங்க கேட்கலாம் சார் இதுக்கு நான் மேல இருக்க சுவிட்ச் மாதிரியே போட்டுட்டு இருப்பேன். இதுக்கு எதுக்கு தனியா நான் சப்ளை கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னா, இப்ப இது டிவில ரிமோட்ல நீங்க ஆன் பண்றீங்க. அப்போ இங்க இருந்து ஒரு சிக்னல் போனாலே அந்த பேஸுக்கு சப்ளை கிடைச்சிரும். நீங்க டிவி ரிமோட் அழுத்தினாலே பேஸுக்கு சப்ளை கிடைச்சு டிவி ஆன் பண்ணி விட்டுரும். அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டு போய் கை வைக்காமலே அந்த சிக்னல் அங்க அனுப்ப முடியுங்கிற இடத்துக்கு டிரான்சிஸ்டர் பயன்படும்னு வச்சுக்கோங்களேன். டிரான்சிஸ்டர் சீரிஸா கனெக்ட் பண்ணி பார்த்திருக்கிறோம். சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது அதுல என்பிஎன் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ங்கிறது நெகட்டிவ் சேனல். என் சேனல்ங்கிறது அந்த நெகட்டிவ்க்கு சம்மந்தப்பட்டதுனால அந்த ப்ளூ கலர் லைன்ல கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். இதுவே பி சேனலா இருந்தா மேல கனெக்ஷன் கொடுத்திருப்போம். என் சேனலுக்கு என்னும் பி சேனலுக்கு பியும் போடாம மாத்தி போட்டோம்னா கரெக்டா அதனுடைய வேலையை செய்யாது. அதே மாதிரி எமிட்டர்ல தான் நம்ம வந்து அந்த அவுட்புட்டை கொடுக்கணும். கலெக்டர்ல தான் அந்த இன்புட் அந்த மேல் லைனை கொடுக்கணும். அதை மாத்தி போட்டாலும் வேலை செய்யாது. எமிட்டரை கிரவுண்ட் பண்ணணும். இந்த குறி போட்டுக்கிறத கிரவுண்ட் பண்ணணும். கலெக்டரை மேல கொடுக்கணும். இந்த பேஸுக்கு 5 வோல்டேஜோ அல்லது அதுக்குன்னு தனிப்பட்ட வோல்டேஜ் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்தோ இல்ல வேற ஒரு ஐசில இருந்தோ அதுக்கு கொடுக்கணுங்க சப்ளை. கொடுத்தீங்கன்னா சீரியஸ்ல சப்ளை கொடுத்தா ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செஞ்சு லோடு ஆன் பண்ணி விடும். கொடுக்கலன்னா லோடு ஆன் பண்ணாது. இது ஒரு சுவிட்ச். சரிங்க. அப்படியே பேரலலுக்கு வந்துருங்க. சப்ளை கொடுக்காத போது அது ஒரு ஓபன் சர்க்யூட். லைட்டுக்கு போற கரண்ட் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. சப்ளை கொடுக்கும் போது இது ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட். இது ஒரு சுவிட்ச். அப்ப என்ன ஆகுங்க? கரண்ட் எல்லாம் இந்த டிரான்சிஸ்டர் வழியா நேரா சோர்ஸுக்கு போகும். அப்ப லைட்டுக்கு போற கரண்ட் போதுமான கரண்ட் போகாது. டிரான்சிஸ்டர் பேரலலா கனெக்ஷன் பண்ணக்கூடாது. டிரான்சிஸ்டர் பேரலலா கனெக்ஷன் பண்ணி எப்போ நீங்க ஆன் பண்றீங்களோ அப்ப டிரான்சிஸ்டருக்கு ஃபுல் கரண்ட் போய் டிரான்சிஸ்டரும் வெடிச்சு போயிடும். அது கூடவே அவுட்புட் சர்க்யூட்டையும் டிஸ்டர்ப் பண்ணிவிடும். டிரான்சிஸ்டர் நேரடியா பேரலலா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு லோட் அந்த இடத்துல டிரைவ் ஆகும். ஒரு டிரான்சிஸ்டர் சிங்கிள் டிரான்சிஸ்டரை பிளஸுக்கும் மைனஸுக்கும் அக்ராஸா கனெக்ட் பண்ணி நீங்க பேசிக் சப்ளை கொடுக்காதவரையிலும் அது நல்லா இருக்கும். பேசிக் சப்ளை கொடுத்தோன்னா அது பட்டுன்னு வெடிச்சு போயிடும். ஏன்னா இது ஷார்ட் சர்க்யூட். டிரான்சிஸ்டரை பேரலா போட்டீங்கன்னா ஷார்ட் ஆயிடும். இவ்வளவுதாங்க டிரான்சிஸ்டர் பத்தின தகவல். சோ இப்போ சின்ன ரீகால். ஒரு சர்க்யூட்னா என்ன? அந்த சர்க்யூட்ல ரெசிஸ்டர் என்ன பண்ணுது? பேரலலா இருந்தா கரண்ட்ட மட்டும் எடுத்துக்குது. லோட டிஸ்டர்ப் பண்ணாது. சீரிஸா இருந்தா லோடுக்கு போற கரண்ட்ட குறைச்சு விட்டுருது. இதுவே டயோடு பேரலலா கனெக்ட் பண்ணக்கூடாது. அத மீறி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆனோடுக்கு பாசிட்டிவ் வரும்போது அது வெடிச்சிரும். நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் அதாவது கேத்தோடுக்கு பாசிட்டிவ் வரும்போது அது எதுவுமே பண்ணாது. சும்மாவே இருக்கும். ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். அப்ப பேரலல்ல எதுவும் பயன் இல்ல. டயோட ஒரு சர்க்யூட்ல சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆனோடுக்கு வந்துச்சு அப்படின்னா, அது அப்படியே ஒரு குளோஸ்ட் சர்க்யூட்டா சுவிட்ச் மாரி வேலை செஞ்சு அப்படியே வழி விட்டுரும் ஃபுல் பவரையும். அதுவே டயோடுக்கோட கேத்தோடுக்கு பாசிட்டிவ் குடுத்தீங்கன்னா, சர்க்யூட்ட ஓப்பன் பண்ணி விட்டு சர்க்யூட்ட வேலை செய்ய விடாம தடுத்து புடிச்சுக்கும். ஒரு கெப்பாசிட்டர டிசி சப்ளைல பாசிட்டிவ், நெகட்டிவ் கரெக்ட்டா பேரலலா கனெக்ட் பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த சர்க்யூட் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏற்கனவே நார்மலா செஞ்சுட்டு இருக்கும். இத கனெக்ட் பண்றதுனால அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. எந்த ப்ராப்ளமும் என்ன சொல்றதுங்க? அதனால எதுவும் எக்ஸ்ட்ராவும் ஆகாது, கம்மியும் ஆகாது. வோல்டேஜ் கரண்ட்ல. அதே மாரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த சப்ளை கட் ஆன உடனே ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒரு 1 நொடி, 2 நொடி மட்டும் இந்த கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆன எனர்ஜி வெளியில போய் அந்த லோடுக்கு சப்போர்ட் பண்ணும். மத்தபடி வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இது ஏற்படுத்தாது. அதே கெப்பாசிட்டர டிசி சப்ளைல சீரிஸா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது இந்த சர்க்யூட்ட இது ஓப்பன் பண்ணி விட்டுரும். எந்த காம்போனன்ட்டும் ஃபங்ஷன் ஆகாம
கரண்ட்டும் 0 தான், வோல்டேஜும் 0 தான் கெப்பாசிட்டரா இருந்தா. சீரிஸ்ல, டிசில. இதுவே இண்டக்டர் டிசி சப்ளைல பேரலலா கனெக்ட் பண்ணீங்கன்னா, அது ஷார்ட் சர்க்யூட். இண்டக்டர் வெந்து போயிடும். அப்படி இல்லன்னா பேட்டரிக்கு போற அந்த லைன்லாம் வந்துட்டு வெந்து போயிடுங்க. பேரலலா கனெக்ட் பண்ணக்கூடாது. சீரிஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்காது. டிசி சப்ளைல நீங்க குடுத்த வோல்டேஜ், கரண்ட் அப்படியே லோடுக்கு போயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷன்ல திடீர்னு ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட்ல திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக கரண்ட் டக்குன்னு ரைஸ் ஆகுதுன்னா, கரண்டோட அளவு மட்டும் இது உடனே அதிகமாக விடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதிகமாக விடும். வோல்டேஜ எதுவும் தொந்தரவு பண்ணாது இந்த இண்டக்டர். அப்போ கரண்ட்ட திடீர்னு போகாம இருக்க வேண்டிய இடத்துக்கு இத பயன்படுத்துவாங்க. டிசி சப்ளைல. டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் பேரலலா கனெக்ட் பண்ணக்கூடாது. கனெக்ட் பண்ணீங்க அதாவது வெறும் வேற எந்த காம்பனன்ட்லாம் பேரலலா கனெக்ட் பண்ணீங்கன்னா, பேஸ்க்கு சப்ளை குடுக்காத வரலும் வேலை செய்யாது. பேஸ்க்கு சப்ளை குடுத்த உடனே டிரான்சிஸ்டர் வந்து பர்ன் ஆயிடும். அப்படி இல்லன்னா அந்த வயர்லாம் ஷார்ட் ஆயிடுங்க. இதுவே டிரான்சிஸ்டர் சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது, என்பிஎன் டிரான்சிஸ்டரா இருந்தா நீங்க நெகட்டிவ் சைட்ல கனெக்ட் பண்ணணும். பிஎன்பி டிரான்சிஸ்டரா இருந்தா பாசிட்டிவ் சைட்ல கனெக்ட் பண்ணணும். நான் என்பிஎன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அதிகபட்சம் 90% டிரான்சிஸ்டர் என் சேனல் தான் பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னுலாம் நம்ம டிரான்சிஸ்டர பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்ப என் சேனல் டிரான்சிஸ்டர்ல சீரிஸா கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடு கூட சப்ளை குடுக்காதப்போ இது வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட்டா வேலை செஞ்சு லோடுக்கு எந்த கரண்ட்டையும், வோல்டேஜையும் போக அனுப்பல. இதுவே பேஸ்க்கு சப்ளை குடுக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சுவிட்ச் மாரி க்ளோஸ் ஆயி, லோடுக்கு எவ்வளவு வோல்டேஜ், எவ்வளவு கரண்ட் போகணுமோ அத அப்படியே போக வைக்குது. அப்போ ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்சா வேலை செய்யுது. எலக்ட்ரானிக் சுவிட்சா வேலை செய்யுது. இதுக்கு டைரக்ட்டா சுவிட்சாவே பயன்படுத்திட்டு போயிரலாம். அப்படி நார்மல் ஆன் ஆஃபே பயன்படுத்திக்கலாமே. எதுக்கு தனியா டிரான்சிஸ்டர் போட்டு அதுக்கு பேஸ்க்கு சப்ளை குடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னா, இது உங்களோட புரிதலுக்கு தான். இந்த பேஸ்க்கு போற சப்ளை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரிமோட்ல ஆன் பண்றோம் டிவி அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ரிமோட் மூலமா அங்க போய் அந்த பேஸ்க்கு சப்ளை அங்க போயிட்டு, டிவி வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அந்த மாரி வேற வேற ஃபங்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நடக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஒரு கண்ட்ரோலர், மைக்ரோ கண்ட்ரோலர்ல 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் லைட் ஆன் ஆகணும்னு நீங்க கோடிங் எழுதிட்டீங்கன்னா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட அவுட்புட் எடுத்துட்டு வந்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ்க்கு குடுத்துருவோம். அப்ப 5 நிமிஷம் இந்த லைட் ஆன் ஆகும், 5 நிமிஷம் ஆஃப் ஆகும். ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இந்த மாரி ஆட்டோமேஷன் பண்ற இடத்தெல்லாம் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஸ்விட்சா ஃபங்ஷன் ஆகுதுங்க. சோ இந்த காம்போனன்ட் எல்லாம் என்ன வேலை செய்யுதுங்கிறத நீங்க வந்து ஒரு டைம் மல்டிமீட்டர் வச்சும், சின்ன சின்ன சர்க்யூட் வச்சும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அத தாண்டி நீங்க சர்வீஸ் பண்ணும்போதோ, இல்ல ஒரு சர்க்யூட்ட டிசைன் பண்ணும்போதோ, ஆம் உங்களால ஈஸியா ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். என்ன நடக்குதுங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியுங்க.